ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நாம் எபினேசர் இந்த நாமம் தேவனுடைய நாமமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், தேவனுக்கு பெயர் வைக்க யாராலும் முடியாது, யாராலும் வைக்கக்கூடாது. அதே போல எந்த பொருட்களுக்கும் எந்த ஒரு இடத்திற்கும் தேவனுடைய நாமம் என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கு இந்த எபினேசர் என்கின்ற நாமத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த நாமமானது தேவனுடைய நாமமாயிருந்தால் அது துதிக்கு பாத்திரமாயிருக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அந்த நாமத்தை ஆராதிக்க வேண்டும். நீங்க எப்போது எங்கு பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட தேவனுடைய நாமங்களை துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள், தொழுது கொள்வார்கள். ஆனால் இந்த எபினேசர் என்கின்ற நாமம் என்னவென்று இப்போது நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆபெக்கிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த இடத்துல 2 ஊர் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று எபினேசர், அது ஒரு ஊர் பெயர், அது எபினேசர். 2வது ஆபெக். இந்த ஆபெக் என்கின்ற இடத்துல பாளையம் இறங்கினார்கள். இப்போது நீங்க இதை இந்த மேப்ல கூட நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இந்த இடத்துல சண்டை உண்டாகிறது. எந்த இடத்துலனா எபினேசர் என்று சொல்லப்படுகிற இடத்திலும் ஆபெக் என்று சொல்லப்படுகிற இடத்திலும் யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல எப்படி என்று சொன்னால், இந்த யுத்தம் மும்மரமாய் இருக்கும்போது, இந்த யுத்தம் பயங்கரமாய் நடக்கும்போது பெலிஸ்தியர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பெலிஸ்தியர்கள் வெற்றி பெற்று இந்த எபினேசர் என்று சொல்லப்படுகிற இடத்துல உடன்படிக்கை பெட்டியானது பிடிக்கப்படுகிறது. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருந்தது என்று சொன்னால் சீலவாமில இருந்தது. அதை நீங்க வாசிக்கும் போது 3வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, 3:21, கர்த்தர் பின்னும் சீலவாமிலே தரிசனம் தந்தார். கர்த்தர் சீலவாமிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். பாருங்க, இந்த சீலவாம் என்று சொல்லப்படுகிற இடத்துல தான் ஏலி என்று சொல்லப்படுகிற மனுஷனும் இருந்தான். ஏனென்று சொன்னால், நீங்கள் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது சீலவாமிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த சீலவாமிலே இருந்து உடன்படிக்கை பெட்டியை இந்த எபினேசர், இந்த ஆபெக் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இந்த யுத்தத்தில் தோற்ற பிறகு வேதம் சொல்லுகிறது, அடுத்து இவர்கள் எங்க அந்த பெட்டியை பிடித்த உடனே பெலிஸ்தியர்கள் எங்க கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது 5வது அதிகாரம் 1வது வசனம், பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரிடத்திலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பாருங்க, இப்ப 2வது இந்த பெலிஸ்தியர்கள், இப்ப நீங்க இந்த மேப்ல பாக்குறீங்க, இந்த பெலிஸ்தியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய பெட்டியை பிடித்த பிறகு அவங்க எங்க பிடிக்கிறாங்களா, எபினேசரில இருந்து அஸ்தரோத்துக்கு எடுத்து கொண்டு போகிறார்கள். இந்த அஸ்தரோத் என்று சொல்லப்படுகிற இடமெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர்ல நாங்கள் மார்க் பண்ணி இருக்கிறோம். இந்த ரெட் கலர்ல இருக்கிற கோடெல்லாம் எங்கன்னா இஸ்ரவேலின் இடத்துல உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது சீலோவிலே இருந்தது, 2வது எபினேசர்ல இருந்தது. இப்போது இந்த பெட்டி பிடிக்கப்பட்ட பிறகு அஸ்தரோத்துக்கு அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்புறம் நீங்க பார்க்கும்போது அதே 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடி வர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். பாருங்க, இப்ப இந்த காத் பட்டணத்துக்கு எடுத்து கொண்டு வருகிறார்கள்.
இந்த உடன்படிக்கை பெட்டி அஸ்திரத்திலிருந்து ஏன் எடுத்துட்டு வந்துட்டான்னா, இந்த தாக்கோன் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய அந்த தெய்வமானது கீழே விழுகிறது. கீழே விழுந்து அதுக்கு தலை கை கால்லாம் உடைஞ்சு போகிறது. உடைந்து போன பிறகு இவங்க இந்த தாக்கோனுடைய கோயிலில் இருந்து எடுத்துக்கொண்டு இப்ப எங்க கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், இப்ப இவர்கள் காத் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது 5வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். பாருங்க, இந்த காத் பட்டணத்துல, ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டியினால அநேகருக்குள்ள வாதை வருகிறது, அநேகருக்குள்ள பிரச்சனை வருகிறது, அநேகர் அந்த இடத்துல பயங்கரமான மரணம் உண்டாகிறது. அப்போது இந்த காத் பட்டணத்திலிருந்து எக்ரோனுக்கு கொண்டு வருகிறார்கள். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியானது இப்போ எக்ரோனுக்கு வந்து விடுகிறது. அப்புறம் நீங்க வாசிக்கும் போது, தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது, எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். பாருங்க, இந்த இடத்துல பயப்படுறாங்க. எக்ரோன் ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. காத்துல இருந்து இங்க ஏன் எடுத்துட்டு வந்தீங்க இந்த உடன்படிக்கை பெட்டிய? அவங்கெல்லாம் அலறானுங்க, பயப்படுறானுங்க. அங்க சாகு உண்டாகிறது. அதனால இப்போ இந்த எக்ரோன் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப அந்த பெட்டியை எடுத்து கொண்டு 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்மேக்கு போனோம். இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். பாருங்க, இந்த பெத்மேஸ், இப்ப இந்த இடத்தை சொல்லும்போது இந்த பெத்மேசுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெத்மேசுக்கு கொண்டு போகிறார்கள். இந்த எக்ரோனில் இருந்து இப்ப இந்த பெத்மேசுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த இடத்துல கொண்டு போகும்போது அடுத்து 12வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்மேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதையான நேரு வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பாருங்க, இந்த பசு வச்சு இவங்க கொண்டு போறார்கள். இந்த பலியெல்லாம் குறித்து நான் அப்புறமா சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த பெத்மேசில இருந்து அடுத்து எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னீங்கன்னா, பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே கீரியாத்தியர்மேரின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பாருங்க, இப்போ இந்த இடத்துல இந்த கீரியாத் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு, கீரியாத் இந்த இடத்துல இப்ப இது இஸ்ரவேலுக்குள்ள வந்துடுச்சு. இந்த பெத்மேஸ்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேலுக்குள்ள வரதை பார்க்கிறோம். இப்போ இந்த கீரியாத் இந்த இடத்துக்கு வந்து விட்டது. 2வது அதிகாரம் கூட சொல்லுகிறது, பெட்டி கீரியாத்திலே அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. இப்ப பாருங்க, கடைசியாக இந்த பெட்டி எங்க வந்து விட்டது என்று சொன்னால், இப்போ இந்த கீரியாத் என்ற இடத்திற்கு வந்திருக்கிறது. இந்த மேப்ல நீங்க சரியா பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப எங்க கொடுத்துட்டாங்கன்னா பெத்மேஸ்ல கொடுத்துட்டாங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து கொண்டு பாருங்க, அவனுடைய குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தம் பண்ணினார்கள். அந்த இடத்துல இந்த பெட்டியை வைத்தார்கள். அப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அப்போ அந்த இடத்துல சாமுவேல் அநேக காரியங்களை சொல்லுகிறார். சாமுவேல் எந்த இடத்துல இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா 7வது வசனம் சொல்லுகிறது, மிஸ்பாவிலே சாமுவேல் இருக்கிறதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 7வது வசனம், மிஸ்பாவிலே சாமுவேல் இருக்கிறார். அப்புறம் அந்த இடத்துல பெரிய யுத்தம் உண்டாகிறது. பெலிஸ்தியர் மறுபடியும் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அந்த யுத்தத்துக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய யுத்தம் உண்டாகிறது. அப்போது 9வது வசனத்துல சாமுவேல் ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கென்று சர்வாங்க தகன பலியாய் செலுத்துகையில், பாருங்க, இந்த இடத்துல ஒரு பலி செலுத்துகிறார் சாமுவேல். யாருக்கு செலுத்துகிறார்னா கர்த்தருக்கு. சாமுவேல் இன்னொன்னு ஜனங்களை பார்த்து 8வது வசனத்துல சொல்லுகிறார், சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பெலிஸ்தருடைய கையில் இருந்து நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். பாருங்க, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் 2வது சாமுவேல் 9வது வசனத்துல சொல்லுகிறார், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து கர்த்தருக்கென்று சர்வாங்க தகன பலியாய் செலுத்துகையில்
கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழி அருளச் செய்தார். பாருங்க, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர், இதான் அவருடைய நாமம். அப்ப வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் அவருடைய நாமம். அப்போ இந்த 12வது வசனத்துல சொல்லும் போது 1 சாமுவேல் 7வது அதிகாரம், அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். பாருங்க, அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த மிஸ்பா என்பது எங்க இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, இந்த மேப்ல நீங்க இந்த பெத்தேல்னு ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறேன், அதுக்கு கொஞ்சம் கீழே தான் இருக்குது இந்த மிஸ்பா. இப்போ இந்த மிஸ்பா இந்த இடத்துக்கும் இந்த சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி, நல்ல கவனிங்க, இந்த மேப்ல நீங்க பார்க்கும்போது இன்னும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மேப்பை நீங்க ஆழமாய் நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல என்னெல்லாம் சம்பவித்தது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்போ சாமுவேல் சொல்றாரு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இப்போ இது வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் உதவி செய்தவர் கர்த்தர். இப்போ இந்த இடத்துல அதற்கு எபினேசர் என்று ஒரு கல்லை எடுத்து அதை அந்த இடத்துல நிறுத்துகிறான். ஒரு கல் எப்போதெல்லாம் நிறுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது நீங்க நிறைய இடங்கள்ல வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:22 பாத்தீங்கன்னா, யாக்கோபு அங்கு ஒரு கல்லை வைத்து இது தேவனுக்கு வீடா இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். யோசுவா புஸ்தகம் 24 யோசுவா அங்கு ஒரு பெரிய கல்லை எடுத்து வைத்து இந்த கல் நமக்கு சாட்சியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் இதே அதிகாரத்தில் கூட நீங்க சாமுவேல் புஸ்தகத்தில் கூட பலஸ்தீனியர் அந்த இடத்துல எடுத்துக்கொண்டு வரும்போது ஒரு பெரிய பலி அந்த கல்லின் மேல செலுத்துகிறார்கள். இந்த இடத்துல எல்லாம் அநேக இடங்களிலே கல் அது நடுவாக நிறுத்தப்படுகிறது. ஏன் நிறுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒன்று அது ஒரு சாட்சிக்காக, இரண்டாவது ஒரு அடையாளத்துக்காக இந்த கல் நிறுத்தப்படுகிறது. யோசுவா கூட யோர்தானை கடந்து வரும்போது பெரிய கற்குவியலை உண்டாக்குகிறான். அதே போல லாபானும் அந்த இடத்துல யாக்கோபும் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. இதுக்கு மேல நீ வரக்கூடாது, இதுக்கு மேல நான் வரக்கூடாது. அங்க ஒரு கற்குவியலை உண்டாக்குகிறார்கள். இந்த கல்லெல்லாம் எதற்கு என்று சொன்னால், இது ஒரு அது என்னன்னா ஒரு மைல் ஸ்டோன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அது ஒரு ரிமெம்பரன்ஸ்க்கு, நாங்க ஜெயிச்சோம், நீ எங்களுடைய உடன்படிக்கை பெட்டிய அந்த எபினேசரில் இருந்து நீங்க எடுத்துட்டு போனதுனால அதே எபினேசர் என்று சொல்லி இங்க ஒரு கல்லை நான் வைக்கிறேன். அந்த கல் என்னன்னா எங்களுக்கு வெற்றியின் ஒரு கல். எங்களை வெற்றி பெற செய்த ஒரு கல்லுக்கு அடையாளமாக எங்களை வெற்றி பெற செய்தவர் தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் தான் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார், எங்களுடைய பலியை அங்கீகரித்தார். அவர்தான் வானத்தின் இடிமுழக்கத்தை உண்டு பண்ணினார். அவர் சர்வ வல்லமை உடையவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்தார். ஆனா அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் நிமித்தம், ஏலியினுடைய நிமித்தம் அந்த உடன்படிக்கை பெட்டியானது பிடிக்கப்பட்டு விட்டது எபினேசர்ல. எபினேசர் என்பது ஒரு ஊரினுடைய பெயர். அதான் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 1வது வசனம், 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். எபினேசர் என்பது ஒரு ஊரினுடைய பெயர். அந்த பெயரை ஞாபகம் வச்சு சாமுவேல் இந்த இடத்துல சொல்றாரு, தேவனுடைய பெட்டியை பிடிச்சிங்களே, அதே தேவன் இன்றைக்கு உங்களை சிதறடித்தார். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அதுல 14வது வசனம் சொல்லுகிறது, பலஸ்தீனியர் இஸ்ரவேலின் கையில் இருந்து பிடித்த எக்ரோன் துவங்கி காத் மட்டும் பட்டணங்களை இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. பாருங்க, இப்ப மேப்ல பார்க்கும்போது எந்த இடத்துலனா இந்த காத், இந்த எக்ரோன் இது வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க. பாருங்க, இஸ்ரவேலருடைய பார்டர் வேற இடத்துல இருந்தது, அந்த பவுண்டரி லைன் அது பெத்மேஸ் வரைக்கும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் உள்ள போய் காத்து எக்ரோன் பட்டணங்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. என்றைக்கு தேவன் ஒரு வெற்றியை தருகிறாரோ அன்றைக்கு எதிராளியினுடைய பட்டணங்கள் பிடிபடுகிறது. அது வரைக்கும் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அவங்க வரல, ஏன்னா அவங்க தாழ்த்தப்பட்டார்கள். அதுக்கு அடையாளமா தான் அந்த எபினேசர் என்று சொல்லப்படுகிறது. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா, அது தேவனுடைய பெயர் நினைச்சிட்டோம். அது தேவனுடைய பெயரை, தேவனுக்கு யாரும் பெயர் வைக்க முடியாது. எந்த ஒரு அழிவுள்ள பொருட்களுக்கும்
தேவனுடைய பெயரை வைக்க முடியாது. அது ஊரா இருக்கட்டும், அது கல்லா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவர் தேவாதி தேவன், சகலத்தையும் உண்டாக்கினவர். அவருக்கு நாமத்தை வைக்க யாராலுமே முடியாது. நாம் எப்பொழுதுமே வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கணும். அப்பதான் தேவன் யார், தேவனாகிய கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் இந்த இடத்துல எதை வெளிப்படுத்துகிறார்? தேவன் அவர் சர்வ வல்லவர். அந்த எபினேசர் என்பது ஒரு பட்டணமாய் இருக்கிறது. அது ஒரு அடையாளமாய், ஒரு வெற்றியின் சின்னமாய் அந்த இடத்துல ஒரு கல்லை வைக்கிறார்கள். அதை தவிர வேறு ஒன்றும் அந்த இடத்துல கிடையாது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக பதில் தர எந்த நேரத்திலும் ஆயத்தமாயிருக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.